அந்த 3 கருவறையில் 2 கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்குது, ஒரு கருவறையில் பிரம்மதேவருக்கான விக்கிரகம் இருக்குது. என்ன ஆச்சரியம்னா, முதல் கருவறையில் உள்ள அந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, சூரியனுடைய ஒளிப்பட்டு அதனுடைய நிழல் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கு பின்னாடி தூண் மாதிரி அதில் விழுது. அப்படி தூண் மாதிரி விழக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக அந்த நிழல் வந்து நகரணும் இல்லையா, இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமோ அல்லது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமோ அந்த நிழல் வந்து நகர்ந்து போகணும் இல்லையா. ஏன்னா சூரியன் வந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது, அதற்கு தகுந்த மாதிரி அந்த நிழலும் நகர்ந்து கொண்டே இருக்கணும், அதுதான் இயற்கை. ஆனால் அங்கே உள்ள அந்த நிழல் வந்து காலையிலேருந்து மாலையில் வரைக்கும் ஒரே மாதிரி தான் அந்த தூணினுடைய நிழல் இருக்குது, நிழல் நகர்வதே இல்லை. அதுதான் மிகப்பெரிய அதிசயம், விஞ்ஞானத்துக்கு விடை சொல்ல முடியாத ஒரு அதிசயம். அதுதான் சூரியன் நகர்கிறது, ஆனால் அதனால் விழக்கூடிய அந்த நிழல் நகராமல் அப்படியே இருக்கிறது. இது முதல் அதிசயம். சரி, அது எப்படி அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி 4 தூண்கள் இருக்குது. இந்த 4 தூணில் எந்த தூணினுடைய நிழல் அங்கே விழுகிறது அப்படிங்கிறதும் இன்னை வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த தூண் பக்கத்தில் போய் நம்ம நின்னோன்னா நம்ம உருவம் சேர்ந்து விழும், அப்படி விழுறதை வச்சு எந்த தூண் பக்கத்தில் நம்ம இருக்கோம் அந்த தூண் நிழல் விழுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா, லாஜிக்காக யோசிச்சா. அப்படி யாராவது போய் நின்னா நம்முடைய உருவம் நிழலாக விழுவதில்லை, தூண் மட்டும்தான் நிழலாக விழுகிறது.